ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மோட ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சம் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஃபைண்ட் தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏன்ற எலமெண்ட் என்னென்ன இருக்குது? ஏன்ற மேட்ரிக்ஸ்குள்ளார 5 4 3 1 -7 9 3 8 2. ஃபைண்ட் தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. டிரான்ஸ்போஸ்னால் என்னன்றதை நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். மேட்ரிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் மேட்ரிக்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம்னா, எப்படி மென்ஷன் பண்ணலாம்? ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ டிரான்ஸ்போஸ்னால் இன்டர்சேஞ்சிங் தி ரோ அண்டு காலம் மாற்றி எழுதுறது தான் வந்து என்னது? டிரான்ஸ்போஸ். அப்போ ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? காலமில் மாற்றி எழுதணும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் இருக்கிறத காலமில் மாற்றி எழுதணும். அதே மாதிரி தேர்ட் ரோ. இதுக்கு தான் என்ன சொல்லலாம்னா ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம்மோட கொஷின் பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்க? அதே மாதிரி தான் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் -a. -a அப்படின்னா இது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம்? -aன்னு கேட்டாங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? √7 -3 -√5 2 √3 -5. இதை வந்து -aல மாற்றணும். -aனா என்ன அர்த்தம்னா, மைனஸில் இருக்க ப்ளஸில் எழுதணும், ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸில் எழுதணும். அப்போ -√7 3 5 5 -2 -√3 +5. இதுக்கு பேர் தான் -a. அப்போ இதையே வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும். இதோட டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ -aவோட டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதலாம்? ரோவை காலமாக மாற்றணும். அப்போ -7 √3 5 -2 -√3 5. இதுக்கு பேர் தான் என்னது? -a டிரான்ஸ்போஸ். ஃபிஃப்த் சம் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் சம் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் சம் என்னென்னா, சிக்ஸ்த் சம்க்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. வெரிஃபை ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கதை வச்சு என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அது வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் முதல் எழுதலாமா? ஏன்ற மேட்ரிக்ஸ் எழுதணும்னு என்ன கொடுத்துருக்காங்க? 5 2 2 -√17 0.7 5/2 8 3 1. என்ன வெரிஃபை பண்ணணும் நம்ம? ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா? ஏ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணுவோம்? 5 2 2 -17 -√17 0.7 5/2 8 3 1. இப்போ திரும்பியும் நம்ம ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதை ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதை திரும்பி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும்னு என்ன கிடைக்கும்? 2 0.7 3 2 5/2 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏ டிரான்ஸ்போஸை திரும்பி ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ தான் கிடைக்குது. ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட்டு செவன்த் சம். செவன்த் சம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன். 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? செவன்த் சம்மில் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 12 3x 5. அது எதுக்கு ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்காங்க? ஒய் இசட் 3 5. இப்போ ஃபஸ்ட் சம்மில் என்ன பண்ணணும்னா, இப்படி மாதிரி 2 ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் டேர்முக்கு ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல் பண்ணணும், செகண்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்ம். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் கரஸ்பாண்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ
ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா ஒய் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தோன்னா ஒய்யோட வேல்யூ 12. அதே மாதிரி இஜெட் செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட். அப்போ இஜெட்டோட வேல்யூ என்ன 3. அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்குது எக்ஸு. அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்குது, அப்போ எக்ஸுக்கு வேல்யூ வந்து என்னது 3. அப்போ எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அதே மாதிரி செகண்ட் சம் பார்க்கணும். செகண்ட் சம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 5 ப்ளஸ் இஜெட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 6 2 5 8. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்து அதே மாதிரி 5 ப்ளஸ் இஜெட். அப்போ 5 ப்ளஸ் இஜெட்டோட எதை ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஈக்குவல் பண்ணணும். அப்போ 5 ப்ளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்து எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. அடுத்து நம்ம ஈக்குவல் பண்ணி என்ன கிடச்சிருக்கு, நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கோம். 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எதில் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கணும். அப்போ இதுலேருந்து நம்ம இஜெட் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா. 5 ப்ளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 5னா இஜெட்டோட வேல்யூ கிடைக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், 5 இந்த ப்ளஸ் 5 இன்ட்டு வரும்போது என்னவாகும் -5 ஆகும். அப்போ இஜெட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன 0. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூவோ இல்லை எக்ஸோட வேல்யூவோ கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு இப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூனா எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு 6 மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸோட வேல்யூ 6 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 6y மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. ஃபேக்டரைஸ் பண்ணால் எப்படி பண்ணுவோம், 8 மைனஸ் 6. அப்போ 4 இன்ட்டு 2 எவ்வளோ 8. அப்போ சிம்பிள் என்ன வரணும், மைனஸ் இப்போ என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயர்னால் ஒய் போடுவோம். அப்போ ஒய் மைனஸ் 4 ஆர் ஒய் மைனஸ் 2. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 கிடைக்கலாம், இல்லைனா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 போடலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இதில் இதை நம்ம எக்ஸுன்ற ஈக்குவேஷனில் போடலாமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 4ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ ஒய்யோட வேல்யூ. அப்போ என்ன கிடைக்கும் 2, எக்ஸோட வேல்யூ 2. அதே ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 2 எக்ஸோட வேல்யூ 4 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 2 விதம் ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 2 4 0. இல்லை அப்படின்னா எப்படி கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ 4 ஒய்யோட வேல்யூ 2 0 இப்படி நம்மளுக்கு கிடைக்கும். 2 ஈக்குவேஷன்ஸ் 2 ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து தேர்ட் சம் எழுத போகிறோம். தேர்ட் சம் கொஸ்டின் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட், அடுத்து எக்ஸ் ப்ளஸ் இஜெட், அடுத்து ஒய் ப்ளஸ் இஜெட் எதோட ஈக்குவல் பண்ணணும், 9 5 7ஓட ஈக்குவல் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஈக்குவேட் பண்ணலாமா. ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 9. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் இஜெட் என்ன சொல்லியிருக்காங்க 5, ஒய் ப்ளஸ் இஜெட் என்ன சொல்லியிருக்காங்க 7. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இஜெட் எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது. அப்போ இஜெட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் போடணும். இஜெட் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் எக்ஸு. அப்போ இஜெட்டோட வேல்யூ என்னென்னு கண்டுச்சிருக்கோம் நம்ம 5 மைனஸ் எக்ஸுன்னு கிடச்சிருக்கு. அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒய் ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் 7 மைனஸ் 2 என்ன எழுதலாம் 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்
ப்ளஸ் இஜெட்டுக்கு பதிலாக தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இதுலேருந்து ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 5. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிரும், 4ன்ற வேல்யூ கிடச்சிரும். ஈக்குவல் டு 4ன்றதை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 4 ப்ளஸ் z is equal to 7னா z is equal to 7 minus 4 3. இஜோட்டோட வேல்யூ என்னது 3. y கண்டுபிடிச்சாச்சு, z கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வேல்யூவில் போடலாமா, x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z is equal to 9. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ தெரியாது, ஒய்யோட வேல்யூ 4, இஜட்டோட வேல்யூ 3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 7 is equal to 9. அப்போ 9 minus 7 எவ்வளோ, x is equal to 2. இதுதான் ஆன்சர். எக்ஸைஸ் 3.17 இருக்குது. 3.18ஓட இன்ட்ரடக்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.